சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால? யாரல? கன்னியாகுமரி லிங்கம்னே. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று தமிழ்நாடு அரசு 500 எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்குறதுக்கான ஒரு டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி பரவலாக பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது புதிய அரசு பொறுப்பேற்றதுலேருந்து எல்லாத்துலேயும் வெள்ளை அறிக்கை, நிதித்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை, இன்றைக்கி இப்போது மின்சார துறையிலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி போக்குவரத்து துறைக்கும் எதிர்பார்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ 500 பேருந்துகளுக்கான மின்சார பேருந்துகளுக்கான டெண்டரை அரசு ரத்து பண்ணியிருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? எதற்காக இந்த ரத்து டெண்டர்? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2000 மின்சார பேருந்துகள் வாங்குறதுன்னு சொல்லி ஜெர்மனியில் வேர்ல்டு பேங்க் ஸ்கீமில் ஒரு ப்ராசஸிங் ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்ததுனால ஸ்லோவாகிடுச்சு. பட் ஆனால் இறுதியில் அது ஃபைனல் ஆகிற கண்டிஷன் வந்தது ஆட்சி முடிவு காலகட்டத்தில். அப்புறம் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டு போச்சு. அது அப்படியே நின்றுது. வந்த திமுக அரசாங்கம் அதை கையில் எடுத்து ஆரம்பித்தாங்க. அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காதனாலையும் சில முதல்ல நடந்தது ஓரளவுக்கு முறையாக எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எப்படி பண்ணலான்னு யோசித்து விலையை எப்படி மாற்றுறது, என்ன பண்ணலான்னு யோசித்தாங்க. அதுக்குள்ளே நாட்கள் கடந்தது. இறுதியாக என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்போதைக்கு நமக்கு சொன்னதை செய்கிற மாதிரி ஏதாவது அரசாங்கம் வரணுன்றதுனால உடனே ஒரு 610 பஸ்ஸை இன்றைக்கி ஸ்விக்கி மொபிலிட்டி அசோக் லேலண்ட் கம்பெனியில் அவங்க கூட சேர்ந்து அதை கான்ட்ராக்ட் பேசிஸில் முதல்ல அதை எடுத்தாந்துட்டாங்க. இது இந்த இவி பஸ் மட்டுமா சார், இல்லை இவி பஸ் தாண்டி அந்த பேக்கில் இன்ஜின் வச்சு ஒரு பஸ் ஓடிட்டு இருக்கலாம்? அது கவர்மெண்ட் வண்டி, அது கவர்மெண்ட் வண்டி. ஒன்லி இவி வண்டி தான், இவி தான் அங்கேருந்து எடுத்தாந்த எலக்ட்ரிக் வண்டி. அந்த பஸ்ஸை அங்கே எடுத்தாந்துட்டாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். எடுத்தாந்த உடனே இவங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு 500 பேருந்து வாங்குறதுக்கான ஒரு டெண்டரை கால்குலேட் பண்ணலாம். இந்த டெண்டர் எப்படின்னா ப்ரைஸிங் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது இப்போ ஓடிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் பஸ் ஒரு கம்பெனி வாங்கியிருக்குது. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காங்கன்னா அதே 1000 ரூபாய் தான் இவங்களும் வாங்க முடியும். அதை விட்டுட்டு அதில் எக்ஸஸ் அமௌண்ட்டு 1000 ரூபாய்க்கு 1100 ரூபாய் 1200 இதை விலையை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்தாலும் ஒரு 500 பேருந்து மட்டும் இவங்க டெண்டர் கோட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனே போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த பேருந்தை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவர் ஆய்வு பண்ணுறார். ஆய்வு பண்ணதில் இது ஓடிக்கிட்டு இருக்கிற பேருந்தை விட வாங்குகிற பேருந்தோட விலை அதிகமாக இருக்குது டெண்டர் விலை ரேட்டில். அப்போ இந்த டெண்டர் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்து அதை மொத்தமாக 100% கேன்சல் பண்ணி. இல்லை சார், இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்க பேருந்துகள்னால் ஆல்ரெடி திமுக அரசாங்கம் கொள்முதல் பண்ணி இங்கே ஓடிட்டு இருக்க இவி பேருந்துகளோட விலையை விட இப்போ இந்த 500 பேருந்துகள் டெண்டரில் கோட் பண்ணியிருக்க விலை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இப்போ திமுக கொள்முதல் பண்ணலை. இது கொள்முதல் பண்ணது ஒரு தனியார் கம்பெனி, அசோக் லேலண்ட் கம்பெனி தான். அதை ஸ்விக்கி மொபிலிட்டி தான் அதை வண்டியை வாங்கி இவங்களுக்கு வாடகைக்கு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கிலோமீட்டர் கணக்கு தான் வண்டி ஓடுது. சரி, இப்போ அரசாங்கமே டைரெக்டாக அசோக் லேலண்டில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா, இல்லை நடுவில் ஏதாச்சும் இன்டர்மீடியேட் ஏதாச்சும் இருக்காங்களா? அதுதான் இவங்க தான் அசோக் லேலண்ட் தான் டைரெக்டாக அந்த கம்பெனியோட அதாவது இன்னொரு கம்பெனி தான் இந்த ஸ்விக்கி மொபிலிட்டி அவங்களதே தான். அது சிஸ்டர் கன்செஷன். அந்த இதில் டைரெக்டாக அவங்க மூலிமா கான்ட்ராக்ட் போட்டு கிலோமீட்டர் பேசிஸில் ஒரு கிலோமீட்டருக்கு 78 ரூபா 81 பைசா வாடகைன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு இப்போ அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை கான்ட்ராக்ட் பேஸில் வரும்போது இப்போ அவங்க ஒரு பேருந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனி வாங்கணும் பேருந்து. அது 600 பஸ்ஸை இவங்க 500 பஸ்ஸை ஒரு 1.25 கோடிக்கு வாங்கணும்னா அது ஒரு 25 லட்ச ரூபாய், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்ச ரூபாய் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோடனே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு கூட்டம்லாம் நடத்தும்போது நம்ம 500 பேருந்து வாங்கலாம், டெண்டர் போட்டு ரெடியாக இருக்குது, லோன்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலான்னு போது ப்ரைஸிங் வித்தியாசம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்கள் பைக் விலை என்ன சார்னா ஒரு 75,000 சொல்கிறீங்க. அதே பைக் நான் 85,000 வாங்குறேன்னு சொன்னால் அது தப்பு இல்லை. அது 75,000 குறைஞ்சி வாங்கலாம். உண்மையிலேயே இல்லை, எதான் கேட்குறேன் சார், எனக்கு ஒரு புரிதலுக்காக. உண்மையிலேயே அந்த விலை அதிகமாக இருக்கா, இல்லை விலை அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அதிகமாக கோட் பண்ண வச்சுட்டாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. அதிகமாக 100 ரூபா பொருள் எனக்கு 120 ரூபான்னு கொடு, அந்த 20 ரூபாய் ஏதோ எனக்கு ஒரு வேறு மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு ஏதோ பார்ட்டி பண்ணுன்றது தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரே சொன்னது மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் அது அதிகமாகிடுச்சு எல்லா துறையும். ஆமாம் இது கண்டிப்பாக அந்த வார்த்தை வரும். இது எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் காலங்காலமாக பார்த்துட்டாங்க. இது இப்போ இன்றைக்கி வித்தியாசமான ஒரு
அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி செயல்பாட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெண்டர் வந்து நமக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த 2000 பேருந்து வாங்குறதுன்றத ஏதோ ஒரு ரூபத்தில் அன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் கூட சொல்கிறாரு, நம்ம வந்து இனிமேல் வாங்குகிற பேருந்துகள் எலக்ட்ரிக் பேருந்துகளாக வாங்கினா நல்லாயிருக்கும், யூவி பஸ்ஸாக இருக்கும், ஏன்னா பொல்யூஷன் இருக்காது, நல்ல நாய்ஸ் இருக்காது அப்படின்லாம் வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மாற்றங்களை கொண்டாடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து உடனடியாக டெண்டர் கேன்சல், அடுத்த கட்டமான முடிவுகள் அடுத்து அதுக்கே புது டெண்டர் கூட வெளியிடறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஒன்று அந்த 2000 பேருந்துக்கும் ஏதாவது கொள்முதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில். ஆனால் பேருந்துகள் உடனடியாக வாங்கப்படுன்றதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் எடுக்கிறது அது கூட சொன்னாங்க எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இல்லை. இங்கே வந்து இன்றைக்கி வந்து மின்சார வாரியத்தில் நேற்று அவ்வளோ வேலை வாய்ப்புக்கான அந்த அங்கீகார கடிதத்தை கொடுத்துட்டப்போ அப்போ சொல்கிறாரு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர், 15000 பேரை நாங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வேலைக்கு எடுப்போம், மின்சாரத்துறையில் எடுப்போன்ற. அதே மாதிரி நாங்களும் சொல்லியிருக்கோம், இங்கேயும் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய வந்து வேக்கன்சி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்லை, எல்லாம் வந்து இந்த டெம்பரரி டிரைவர் ஓட்டுறாங்க. அதனால் அதையெல்லாம் வந்து மாற்றணும். இல்லை 2024 இந்த கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் ஒரு பேஸில் தான் வந்து டிரைவர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் எம்டிசியில் அந்த இவி பேருந்துகளுக்கு மட்டும் அந்த மாதிரி அந்த ப்ராசஸில் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்களே வந்து டிரைவர் கான்ட்ராக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுக அரசாங்கத்தில் அது பண்ண ஒரு பெரிய இது என்னென்னா, பஸ்ஸு ப்ரைவேட், டிரைவரு ப்ரைவேட்டு, கண்ட்ராக்டர் ப்ரைவேட்டு, அங்கே இருக்க வாட்ச்மேன் ப்ரைவேட், இடம் மட்டும்தான் நம்ம இடம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு நிறுத்துகிற இடம் பூரா அரசாங்கத்துக்கு சொந்தமாக எல்லா பஸ் ஸ்டாண்டையும் காலி பண்ணி அங்கேருந்து அம்பேத்கர் இதுலேருந்து சரி உங்களுக்கு வந்து இங்கே கண்ணகி நகர் எல்லாமே காலி பண்ணி இடத்த க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு. இந்த இடத்துல சின்ன கேள்வி சார், நீங்கள் சொன்னீங்களா இப்போ தனியார்கிட்ட மொத்தமாக ஒப்படைச்சிட்டாங்கன்ட்டு, அப்படி ஒப்படைக்கும் போது அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் வருவாய் ரீதியில் வந்து கெயினா இல்லை லாஸா? பயங்கர லாஸ் சார். அதாவது 78 ரூபா 81 பைசா. இப்போ கூட நடுவில் சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஏதோ வந்து அவங்களுக்கு ஒரு 40 பண்டு அந்த கம்பெனி கொடுத்ததா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். 78 ரூபா 81 பைசா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு சார்ஜபிள். அந்த இவி பேருந்து அரசாங்கம் சார்பு அரசு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16000 ரூபாய் 15000 ரூபாய் வாடகை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்தாகணும். ஆனால் அங்கே வசூல் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 11000 ரூபா ஆகும். ஒரு நாளைக்கு 7000லேருந்து 11000 ரூபா வரைக்கும் தான் ஒரு பேருந்துக்கு அங்கே வந்து கலெக்ஷன் ஆகிறது நம்ம இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேருந்துக்கு 5000 ரூபா, குறைஞ்சபட்சம் 5000 ரூபா எக்ஸஸாக இவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 600 வண்டினா என்ன ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து 30 லட்சம் ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க மாதம் 10 கோடி ரூபா, வருஷம் 100 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி நிறைய அது நான் கணக்கு போட்டுக்கும் போது லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ஒன்லி இந்த இவி பேருந்துகளை மட்டும் தான். இப்போ நம்ம அரசாங்க போக்குவரத்து கழகம் சார்பே நேரடியாக இயக்கப்படுற பேருந்துகள் வந்து அந்த மாதிரி இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எம்டிசியில் கேட்குறேன் சார். சார் இது வந்து சேவைத்துறை, இதில் வந்து லாபத்துறையே பார்க்க முடியாது. இங்கே 51 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு 52 ரூபா போன வாரத்தில் கூட கணக்கு கொடுத்துருந்தாங்க. செலவினங்கள் ஒரு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. கலெக்ஷன் பார்க்க முடியாது, அது வந்து சர்வீஸாக தான் பண்ணணும். இப்போ ஆமாம் நேற்று கூட சொன்னாங்க, இப்போ நேற்று கூட பேப்பரில் பார்த்தோம், இந்த இது வந்து இந்த ஸ்பெஷல் வண்டி மாதிரி ஓடினது, அதாவது வந்து டீலக்ஸ் வண்டி இதையெல்லாம் குறைச்சி சாதா வண்டி ஓட வைக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா பேருந்து நிறுத்த மாட்டேறாங்க டிரைவர் கண்ட்ராக்டர்னா டைமிங். இப்போ வந்து ஒரு 4 ஸ்டாப்பிங் நின்று போகிற பஸ் இருக்கும், 10 ஸ்டாப்பிங் நின்று போகிறது இருக்கும். ஆனால் இந்த 4 ஸ்டாப்பிங் நிற்கிற வண்டி அவங்களுக்கு வந்து அங்கே நிறுத்த முடியாது சில காரணங்கள். ஆனால் இவங்க அந்த ரெகுலர் சாதா வண்டியில் வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று போகும். அவங்களுக்கு வந்து இதனால் இந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி கூட போயிருக்கலாம். இப்போ வந்து அரசாங்கமே வந்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து சாதா பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நேற்று தினமலரில் பார்க்குறோம். அப்போ அது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா மக்களுக்கு வந்து சேவை தான் முக்கியம். இந்த ஸ்டாப்பில் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டாப்பில் நிறுத்தினா நான் போகிறது தான் அடுத்தது 3 ஸ்டாப்பிங்கு தான் போவோம், அதுதான் நல்ல வண்டி, இது வந்துலாம் அவங்க அதுவெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. இது 10 வண்டி போயிடும், அது ஒரு வண்டி வரும், அதில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட நீங்கள் வந்து எல்லா வண்டியுமே வந்து சாதா பேருந்தாக ஓடும்போது மக்கள் வந்து ஈஸியாக. சென்னையில் வந்து டிராஃபிக் சார் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் முதல்ல வந்து ஐயப்பந்தாங்கல் டு தங்கசாலை பஸ் ஸ்டாண்டுக்கு 55 நிமிஷம் டைம், 40 வருஷத்துக்கு முன்னாடி அதே டைம் இருக்குது. எப்படி இன்றைக்கி மெட்ரோ ரயில் வேலை நடக்குது, எல்லாம் நடக்குது. போரூர் தாண்டி நீங்கள் வடபழனி போகிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடுது, 2 வீலர்லேயே ½ hour ஆகிடும். அப்படி இருக்கும்போது டைமிங் ஆகுது. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா அந்த 9 மணி 10 மணி 9 மணிக்கு மேலே டிராஃபிக் க்ளோஸ் ஆனாலும் ட்ரிப்பை கட் பண்ண மாட்டாங்க. 8 சிங்கிள் ஓட்டணும். நீ எடுத்து ஓட்டுனா அவன் 2 சிங்கிள் காலியாக சுற்றுறான், நைட்டு 11 மணி வரலாம், டைமும் முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த 8 சிங்கிள் டைம் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 சிங்கிள் வேஸ்ட்டாக வண்டி ஆப்ரேட் பண்ணி தேய்மானம்
டீசல் வேஸ்ட்டு கலெக்ஷன் இருக்காது, வண்டி பார்த்தீங்கன்னா காலியாக போகும். இப்போ நைட்டு நீங்கள் வந்து அந்த நைட் டைமில் சொல்கிறத வந்து பஸ்ஸு எண்ணிக்கையை குறைக்கணுன்றீங்க. எண்ணிக்கை இல்லை சார், இப்போ வந்து இப்போ 8 சிங்கிள் வந்து இப்போ நீங்கள் ஐயப்பந்தாங்கல் டு தங்கசாலை இருக்குதுன்னா அவர் 6 சிங்கிள் அந்த டைம் முடிஞ்சிடும். 2 மணிக்கு எடுத்து நைட்டு 9 மணி 9:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே பப்ளிக்கும் வந்து ரோட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இவங்க அந்த 8 சிங்கிள் ஓட்டணுன்றதுக்காக நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வண்டி லைனாக போகும். ஒரே ரூட்டில் ஒரே ரூட் வண்டி 4 வண்டி காலியாக போய் திரும்ப 4 வண்டி காலியாக வரும். வண்டிக்கு 2 பேர் உட்காந்துட்டு வருவாங்க பப்ளிக்கு. அப்போ அந்த வண்டியோட தேய்மானம் வேஸ்ட்டு. நீங்கள் எப்போ டிராஃபிக் வந்து க்ளோஸ் ஆகிடுதோ அதுக்கப்புறம் வந்து வண்டிகளை நிறுத்திடணும். இல்லை 8 ட்ரிப்பு ஓட்டி தான் ஆகணும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரிப்பு ஓட்டியே ஆகணுன்றாங்க. இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ தான் வந்து புதிய கவர்மெண்ட் எல்லாம் நிறைய ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மிக விரைவில் மெட்ரோ ட்ரெயினில் அந்த ஃபார்மெட் இருக்கு. ஏன்னா காலையில் அந்த பிகேஆரில் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஓடும். அந்த பிகேஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைமிங் க்ளோஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும் அதில். அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி ஒரு ரூட்டில் போகும்போது 2 வண்டியில் தான் கூட்டம் இருக்கும். அந்த கோயம்பேடு அங்கே போகிறாங்க. மொத்தம் 6-7 வண்டி காலியாக வண்டிக்கு 4 பேர் உட்காந்துட்டு போவாங்க. நாங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இனி வந்து வருங்காலத்தில் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கிட்டையும் பேசி நம்ம முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் மினி பேருந்துகள் காலையில் 4லேருந்து 7 மணி வரலும் மினி பேருந்தை ஆப்ரேட் பண்ணலாம். 7லேருந்து 9 வரைக்கும் ஸ்கூலுக்கு, ஏன்னா ஸ்கூல் ஃப்ரீ பசங்களுக்கு. அப்போ அந்த மினி பேருந்தை வந்து ஸ்கூலுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணி நிறுத்திட்டா உங்களுக்கு தேய்மானம் கம்மி, டீசல் வந்து 8 கிலோமீட்டர் போகும், கண்ட்ராக்டர் தேவையில்லை. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வெறும் பாஸ் போகிறாங்க, அது மாதிரி போகும். இந்த காலையில் நேரத்தில் இவ்வளோ இது பிரச்சனை இருக்காது. ஆனால் பெரிய வண்டி இங்கேருந்து ஓடி 5 கிலோமீட்டர் தான் மைலேஜ், 4.5 கிலோமீட்டர். அது தேய்மானம், டயர் வேலை 50,000 ரூபா ஒரு ஜோடி. இதெல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் மாற்றணுன்றது எங்களுடைய வியூ. இது நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அந்த கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கல. இந்த கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் ரொம்ப எளிமையான முறையில் எல்லார்கிட்டையும் பழகிறதுனாலையும் அதனுடைய அதிகாரிகளையும் கலந்து பேசி இந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்துறதுக்கு இருக்கேன். சார், இப்போ நீங்கள் முன்பு சொன்னீங்க இந்த இவி பேருந்துகள் அது ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் போது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வருவாய் இழப்பு ஏற்படுத்துனீங்க. ஒருவேளை இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு புதிதாக இவி பேருந்துகளை கொள்முதல் பண்ணுறாங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் வந்து பேருந்துகளை இயக்குவாங்களா, இல்லை நேரடியாக அரசு போக்குவரத்து கழகங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பணியாளர்களை வந்து நம்ம பணி நியமனம் செய்து டிரைவரு, கண்டக்டரு இவங்களை எடுத்து ஆப்ரேட் பண்ணும் போதும் இப்போ நீங்கள் கிலோமீட்டருக்கு 48 ரூபாய் சம்திங் சொன்னீங்களா, அந்த மாதிரி கொடுத்து இயக்கும் போதும் இந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்ல சார், எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? சார், அரசாங்கம் வந்து நம்ம நேரடியாக நடத்துறது லாபமே இருக்காது. எங்கே நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்தாலும் இப்போ நான் அதிகமாக தானே பேமெண்ட் கொடுக்குறேன். வசூலாக வந்து 78 ரூபா வரல, 78 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா லாஸ் தான் நமக்கு. பட் ஏதோ ஒரு விதத்தில் வரும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியார் டிரைவர் கான்ட்ராக்ட் கொடுக்குற கம்பெனி வந்து திமுக உங்களை சேர்ந்த ஒரு நபர்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய டிரைவர் கான்ட்ராக்ட் அப்படிலாம் இது பண்ணுறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 25,000 ரூபா சம்பளம் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட்லன்னா அது வந்து டிரைவருக்கு நேரடியாக போக மாட்டேங்குது. அதில் வந்து ஒரு 4,000 ரூபா வந்து குறைஞ்சி அவங்க டிரைவர் கான்ட்ராக்டுக்கு போகுது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அவங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறோன்னு கிடைக்காது. ஆனால் நடுவில் அந்த கம்பெனிக்கு போகுது. என்னுடைய கோரிக்கைனாலும் நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே ஆள் எடுத்தால் கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டைரெக்டாக வந்து நமக்கு வந்து குரம்பேட்டில் இடம் இருக்குது, ட்ரைனிங் கொடுக்க இடம் இருக்குது. அந்த மாதிரி டிரைவருங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களாண்ட வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் கொண்டாந்து இந்த முழு சம்பளமும் அவங்களுக்கு போனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகாரிங்க இருக்காங்க, எடுத்து கொடுத்தோம்னா அதை பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு ஆப்ஷனாக வந்து நான் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக கூட சொல்லியிருக்கோம். அவரும் வந்து பரிசீலிக்கிறதா சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பேருந்துகள் வந்து வாங்கணுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி வந்து அதனுடைய இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி வெள்ளை அறிக்கை என்ன கடன் இருக்குதுன்னா 47,000 கோடியே 704 கோடியே என்னமோ வந்து 47,704 கோடி வந்து அன்றைக்கி கணக்கு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் அது வந்து நிதி அமைச்சர் கொடுத்தது. இப்போ இந்த துறையில் வந்து தனிப்பட்ட முறையில் பேருந்தில் எவ்வளோ கடன் இருக்குது, பில்டிங்கில் எவ்வளோ கடன் இருக்குது, வேறு பேங்க் டீசலுக்கு எவ்வளோ தர வேண்டியது, இதெல்லாம் ஓய்வூதிய பலன்கள்லாம் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பிரித்தாங்கன்னா தான் அதனுடைய இது தெரியும். அப்போ வந்து இது நம்ம வந்து உடனடியாக கொள்முதல் பண்ண முடியுமா, இல்லை நம்மளும் இந்த வண்டியை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்னால் வெஹிக்கிளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து நீ நடத்துன்னு சொல்கிறதா, இல்லை அந்த கான்ட்ராக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வரதான்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் எது பண்ணாலும் சரி பப்ளிக் சர்வீஸ் இது வந்து வந்து ஒன்லி ஃபார் சர்வீஸ் தான். இந்த சர்வீஸில் வந்து லாபமே வராது. ஆனாலும் கூட நஷ்டத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் பரிசீலனை பண்ணுவார். நான் சொல்லியிருக்கேன், 2-3 வாரம் பேசும்போது வாய்ப்பு இருக்கும்போது சொன்னேன். சார், வாட் அபவுட் இந்த தொலைதூர பேருந்துகள் சார், நம்ம கடந்த ஆட்சியில் வந்து இந்த வால்வோ பஸ்ஸுக்கெலாம் வந்து கொள்முதல் பண்ணாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க
இது கொள்முதல் பண்ணலாம், தனியார் நிறுவனங்களே வந்து அந்த வால்வோ பேருந்துகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் வந்து இப்போது குறைச்சிட்டாங்கன்றது. பட் இது அரசாங்கமே கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது சேவைத்துறை, இதில் வந்து நம்ம லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியாதுன்றது. ஆனால் தீபாவளி, பொங்கல், முக்கியமான பண்டிகை காலகட்டங்களில் இப்போது இயக்கப்படக்கூடிய தொலைதூர பேருந்துகளில் தனியார் பேருந்துகள் தான் அங்கே வந்து மோஸ்ட்லி இருக்குது. இங்கே அதுக்கு அந்த வசதிக்கு ஏற்ப அரசாங்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேருந்துகளை இயக்கினா இப்போ அந்த சமயங்களில் அந்த ஒரு அதிகமான ஒரு வருவாய் வந்து போக்குவரத்துறை மூலமா அரசுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது அரசாங்கம் அந்த கடந்த காலங்கள்லாம் வந்து அதை தவற விட்டுட்டாங்களா? இன்னொன்று, தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய்மையாக அந்த மெயின்டைன் பண்ணி பஸ்ஸை இயக்குறாங்க. இப்போ அரசு பேருந்துகளில் கொள்முதல் மூலம் போது பஸ் நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் அது படிப்படியாக அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இப்போ பஸ்ஸுக்குள்ளேன்னா ஒரு சின்ன அந்த ஆர்டர் துர்நாட்டத்துலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது இந்த விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஒரு சிவியராக கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்தும் ஒரு வருவாய் வரதுக்கான கூடுதல் வருவாய் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. நீங்கள் சொன்ன வால்வோ பஸ்ஸுன்றது வந்து அம்மா காலத்தில் அந்த வாங்கணும், பராமரிப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதிகமான இருந்ததுன்னு இன்றைக்கி தனியாரே வந்து அந்த வண்டிங்களை வாங்குறதில்ல. நீங்கள் வால்வோ பஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸில் இருக்காது. லைலாண்ட்லேயே 6 வீல் 10 வீலர்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வண்டிங்க வந்திருக்குது. பென்ஸ் வண்டிங்க வந்திருக்குது, பாரத் பென்ஸ் வண்டி வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்குது வழியாக. வால்வோ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவங்க இந்த நேரத்தில் வால்வோ வந்து கடைசி கட்டத்தில் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது வாங்கினாங்க. அது தேவையில்லாத தான் நான் உங்கள் பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால இப்போ நீங்கள் லாங் போகிறதுக்கு இப்போ வண்டி இன்றைக்கி புது வண்டி வந்திருக்குது, 300 வண்டி வந்திருக்குது. இந்த மாதிரி வண்டிகளை நம்ம வந்து அதுக்கு பயன்படுத்துவாங்க. என்னுடைய திரும்ப நான் லாஸ்ட் டைமும் கூட அந்த கவர்மெண்ட்டில் சொன்ன காதில் வாங்கலை. காரணம் என்னென்னா அவங்க ஒரு எதையுமே வந்து ஒரு பெரும்போக்காகவும் எடுத்துக்கிறதுல யாருடைய கோரிக்கையும் கேட்கல. அவங்க ஒரு முடிவு எடுத்து அவங்களே பண்ணாங்க. இன்றைக்கி இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 50 பஸ்ஸு போகுதுன்னு வச்சுங்க ஒரு தீபாவளி பண்டிகைக்கு. இந்த 50 பஸ்ஸும் போயிட்டு அங்கே போய் விட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் எம்டி வருது. நெக்ஸ்ட் டே அந்த 50 வண்டி வரும். வழியில் வந்து யார் வரைக்கும் லாபம் இல்லைனா வந்துடும், காலியாக வரும். ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க தான் அதிகம் இருக்கும்போது ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். 4 நாள் பொறுத்து அங்கேருந்து திரும்ப வரணும். அப்போ அங்கே பேருந்தே இருக்காது. ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறது. ரிட்டர்னில் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் என்னோடய கோரிக்கை என்னன்னாக்கா, நீ 4 நாளைக்கு அந்த வண்டிக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் புக் பண்ணு, அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துடலாம். இந்த வண்டிங்க போயிட்டு அங்கே ஆல்ட் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் 50 டிரைவர் கான்ட்ராக்டர் சென்னைக்கு வந்து அவங்களுக்கும் வேலை இருக்கும். 2 நாள் வண்டி நிற்கும், தேய்மானம் கிடையாது. ரிட்டர்ன் போய் எல்லாரையும் அங்கேருந்து அந்த பேசஞ்சர்ஸை ரிட்டர்ன் கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கும் சௌகரியம். பஸ் அங்கே இருக்கட்டும், நீங்கள் டிரைவர்ஸ் மட்டும். ஆமாம், இங்கே வந்து 50 பந்து இங்கே சென்னைக்கு எதுக்கு சார் வரணும்? தேவையில்லாம் விட்டுட்டு காலியாக வரும். அது வரும்போது அந்த பிக்கப் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஒன்றும் 4 நாளைக்கு லீவு நாளில் பேருந்துக்கு ஒன்றும் வேலை இருக்காது. சென்னையில் வந்து லீவுனா எல்லோரும் ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் எதுக்கு வேஸ்ட் ஆகுறீங்க? அதெல்லாம் தேய்மானத்தெலாம் குறைக்கணும்ல. ஒரு பேருந்தில் 50 டிரைவர் கண்ட்ராக்டர் சென்னைக்கு வந்துடலாம். வந்துட்டு 2 நாள் அவங்களுக்கு டியூட்டி இருக்கோ இல்லை அவங்க பர்சனலாக பண்டிகையில் இருக்காங்களா தெரியல. நெக்ஸ்ட்டு போய் ஒரு வண்டியில் போய் எல்லாரையும் 50 பேருந்தையும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பப்ளிக் இங்கேருந்து போனவங்களுக்கு ரிட்டர்ன் வர அந்த டென்ஷன் இருக்காது. எனக்கு 7 மணிக்கு பஸ் இருக்குது, என்னோடய சீட் நம்பர் 12, நான் ஆல்ரெடி ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னா நிம்மதியாக ஹாப்பியாக வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரதுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வாங்கலை. போகும்போது எடுத்து போய் விட்ருவாங்க ஸ்பெஷல் வண்டி. ரிட்டர்ன் வந்து அந்த வண்டி காலியாக வந்துடும். அவன் 4 நாள் பொறுத்து ஊர்லேருந்து வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்காது. படாத அவசரப்பட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இதையெல்லாம் நம்ம இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கோம். மன்மிகு அமைச்சர் அவர்கள் கவனமாக கேட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இதெல்லாம் மாற்றங்கள் வரும். அடுத்த வருங்காலங்களில் வந்து போக்குவரத்து ஆமாம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு துறையிலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இபி எடுத்தாங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பத்திரப்பதிவில் எடுத்திருக்காங்க. பள்ளி கல்வியில் இது மாதிரி வந்து எல்லாம் சொல்கிற மாதிரி 1000 ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுத்து தான் இது வாங்கணும்னு சொல்கிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்று இப்போ நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்தியன் படம் வந்து இது கமலஹாசன் படம். நான் அது கூட ரொம்ப யோசித்தேன். அவர் படத்தில் வந்து இந்த லஞ்சம் வாங்குறவங்கலாம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த கட் அவுட்லாம் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் வந்து மக்களே வந்து சின்ன பசங்களாம் அந்த ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. அது காரணம் என்ன? ஊழலை ஒழிக்கிறதுக்கு. அது வந்து ரியலில் தான் பார்த்தோம், இது ரியலாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த ஒரு 30 நாளில் பல துறையில் வந்து அந்த பார்ட்டி பண்ணுன்றது இல்லை இது கைவிட்டு இல்லாமல் வேலை நடக்குதுன்னு சொன்னால் இது வரவேற்கத்தக்கது. மீண்டும் இது இன்னும் இப்போ தானே குழந்தை தானே தழவு தானே ஆரம்பிச்சு, இது எழுந்து ஓட ஆரம்பிக்கும், இன்னும் ஸ்பீடாக இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த இந்த சீரமைப்புகள்லாம் நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னே